சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்த மன்மோகன் சிங் பின்னாளில் நவீன இந்தியாவின் பொருளாதார சீர்திருத்தவாதியாக உருவெடுத்தவர். ஒன்றுபட்ட இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் தற்பொழுது பாகிஸ்தானில் உள்ள கா எனும் கிராமத்தில் 1932 ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியன்று பிறந்தவர் மன்மோகன் சிங். பின்னர் குடும்பம் அமிர்தசரஸிற்கு குடிபெயர்ந்த நிலையில் 1957ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார். பின்னர் 1962ஆம் ஆண்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் டிஃபில் பட்டம் பெற்றார். ஐக்கிய நாடுகளவையின் வர்த்தக மேம்பாட்டிற்கான பிரிவில் 1966ஆம் ஆண்டு முதல் 1969ஆம் ஆண்டு வரை புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநரான ரவுல் பிரிபிஷ் தலைமையில் பணியாற்றிய பெருமையை பெற்றவர் மன்மோகன் சிங். பின்னர் ஐக்கிய நாடுகளவையின் பணியில் இருந்து விலகி டெல்லி பொருளாதார பள்ளியில் பேராசிரியராக சேர்ந்தார். தொடர்ந்து 1971ஆம் ஆண்டில் நிதி அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகர், 1972ஆம் ஆண்டில் நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர், நிதி அமைச்சக செயலாளர், திட்டக்குழு துணைத் தலைவர், ரிசர்வ் வங்கி ஆளுநர், பிரதமரின் ஆலோசகர், பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் என அவர் வகித்த பதவிகள் ஒவ்வொன்றிலும் தனி முத்திரையை பதித்தார். அவர் பணி ரீதியாக பல உயர்வுகளை சந்தித்த போது இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி போன்றோர்களே பிரதமர்களாக இருந்தார்கள். திட்ட கமிஷன் துணைத் தலைவராக இருந்த அவரை பிரதமருக்கான பொருளாதார ஆலோசகராக ராஜீவ் காந்தி நியமித்துக் கொண்டார். ராஜீவின் நன்மதிப்பை பெற்றவர் என்பதால் அவரது படுகொலைக்கு பிறகு அமைந்த காங்கிரஸ் அரசின் நிதி அமைச்சரானார் மன்மோகன் சிங். சவால்கள் நிறைந்த சூழலில் இந்திய பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையின் தொடக்கமாக மாற்றினார் மன்மோகன் சிங். அப்போது மன்மோகன் சிங் எடுத்த சில முக்கியமான முடிவுகள் இந்திய பொருளாதாரத்தின் போக்கையே மாற்றியமைத்தன. பின்னாளில் வங்கிகளில் தனியாருக்கான கதவுகளை திறந்துவிட்டார். பொதுத்துறையின் பங்குகளில் குறிப்பிட்ட விழுக்காட்டை தனியாருக்கு விற்பது என்ற முடிவு இதில் மிக முக்கியமானது. நேருவின் சோசியலிச பாதையில் இருந்து காங்கிரஸ் விலகுவதாக எதிர்க்கட்சிகள் தீவிரமான விமர்சனத்தை முன்வைத்த போதிலும் மன்மோகன் சிங் தான் எடுத்த முடிவில் உறுதியாக நின்றார். அடிப்படை கட்டமைப்புகளுக்கான முதலீடுகளை அதிகரித்தல், வணிக முறைகளில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்துதல், வெளிநாட்டு நேரடி முதலீட்டிற்கான ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்துதல், தொழில்துறை சார்ந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துதல் என மன்மோகன் சிங்கின் அதிரடிகள் தொடர்ந்தன. இவற்றின் விளைவாக 1991ஆம் ஆண்டில் 127 கோடி ரூபாயாக இருந்த அந்நிய முதலீடு 1996ஆம் ஆண்டில் சுமார் 340 கோடி ரூபாயாக அதிகரித்தது. 1991ஆம் ஆண்டில் 16 விழுக்காடாக இருந்த பணவீக்கம் 1996ஆம் ஆண்டில் 9 விழுக்காடாக குறைந்தது.